முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கானா கோழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் சொல்லலாம். பொதுவாக தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பண்ணைகள்லேயும் பண்ணைகள்லேயும் பார்த்திங்கன்னா படர்ந்து வளரக்கூடிய நிழலில் வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம் சொல்லலாம். ரொம்ப அழகான பச்சை நிறமான இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். அது இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தாலே ரொம்ப ரம்மியமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். இந்த கானா கோழையை பொறுத்தவரையிலும் அதோட பேரே நமக்கு சொல்கிறது இல்லையா, நெஞ்சில் இருக்கக்கூடிய கோழையை குறைக்கக்கூடிய, நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை நீக்கக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறது அர்த்தம். கானா கோழையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அதோட தேவை அதிகமாகி கொண்டே வருவதை நாம் பார்க்க முடிகிறது வணிக ரீதியாக. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனஸ், அலர்ஜி, சைனசைட்டிஸ், அதிகமான தும்மல், ஆஸ்துமா, இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருப்பது. நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் என்னோடய ஆஃபீஸில் யாராவது ஒருத்தர் பர்ஃப்யூம் போட்டுட்டு வராருன்னா உடனே நான் தும்ம ஆரம்பிச்சிடுறேன் சார். காலையில் எழுந்த உடனே நான் எந்த வேலை செய்கிறனோ இல்லையோ சார், குறைஞ்சது ஒரு 30-40 தும்மல் போட்ட பிறகு தான் எனக்கு வேலை ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சார் இந்த தும்மல்லையே எனக்கு ஹெர்னியா நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், திருப்பி இன்னொரு முறை எனக்கு ஹெர்னியா வராமல் இருக்கணும் சார், இந்த தும்மலை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லிவோசிட்ரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்ரசன் மாத்திரை, சார் தும்மல் வரும்போது இந்த ஒரு மாத்திரை போடுறோம் சார், எனக்கு அடுத்த 2 நாளைக்கு ஒன்றுமே இருக்கிறது இல்லை சார் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டிஹிஸ்டமின் சம்மந்தப்பட்ட மாத்திரைகளை சாப்பிடும்போது நுரையீரல் பாதிப்பு பர்மனண்ட்டாக ஏற்படுகிறது, சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்படுகிறது, லிவர் ஃபங்க்ஷன் குறைகிறது. ஒரு 45 வயசில் சிறுநீரகம் கெட்டு போகும்போது தான் அவங்க யோசிக்கிறாங்க, சார் அந்த ஒரு மாத்திரை தானே சார் நான் போடுறேன், அதுலேயே கெட்டு போகுது சார், ஆனால் எத்தனை வருஷமாக போடுறோம். அந்த மாதிரி உடலுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய அந்த நோயை தடுப்பதற்கு கொடுக்கின்ற மருந்துகளும் சரி, அந்த நோயும் சரி, நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த பிரச்சனையை எவ்வாறு சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த கானா வாழை ஒரு மிகச்சிறந்த மருந்து. கானா வாழைன்னு இதை சொல்லுவாங்க, இல்லை கானா கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கானா கோழையில் இருக்கக்கூடிய இலைகளை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு, அந்த சாரை ஒரு 10 மில்லி அளவுக்கு சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டோமே ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய தேவையற்ற சளி வேகமாக வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம். இந்த சளிகள் வெளியேறும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடு நன்றாக மாறுவதை நாம் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, உடம்புல அங்கங்கே சுள்ளுன்னு குத்துற மாதிரி இருக்கும், கை வச்சு அப்படி தேய்ச்சாங்கன்னா போதும் உடனே அந்த இடம் கோடு போட்டது போல் வீங்கிவிடும், ஒரு அரை மணி நேரத்தில் சரியாகும். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் உடம்பில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். இந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த கானா கோழை. கானா கோழையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அதிக பித்தத்தின் காரணமாக ஏற்படுகின்ற அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த அர்டிகேரியாலாம் ஏற்படும் போது டைரெக்டாக ஆன்டிஹிஸ்டமின் உபயோகப்படுத்துகிறாங்க, அவில் அந்த மாத்திரையை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, உடனே குறையுது, தூக்கம் வருது, ஆனால் அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது மீண்டும் அதே பிரச்சனை. இவை எல்லாற்றையும் குறைப்பதற்கு இந்த கானா கோழை அல்லது கானா வாழை ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உள்ளுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய பெற்றோர்களிடத்தில் இருக்குது. ஒரு காய்ச்சலாக உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ்,
ஒரு கோல்டாக ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த குழந்தைகள் ஒரு 12 வயது ஆகும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலான நேரங்களில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு அந்த உடல் கெட்டு போகிறது. ஸோ குழந்தைகளுக்கு சளி சம்பந்தப்பட்ட இருமல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும் போது இந்த காணா கோழையுடைய சாறை நன்றாக எடுத்து லேசாக சூடு செய்து அதை அவர்களுடைய நெஞ்சுக்கூடுன்னு சொல்லக்கூடிய மார்புக்கூடின் மேல் தடவினாலே போதும். மிக வேகமாக பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி முழுமையாக உடலை விட்டு வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் சிறிய குழந்தைகளுக்கு இந்த காணாவாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை ஒரு 5 துளி அல்லது 6 துளி பாலில் கலந்து தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் மலம் கழிக்கும் போதே அந்த சளிகள் முழுமையாக வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காணாவாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறை தினமும் ஒரு வேளை கொடுக்கும்போது அவர்களுக்கு நெஞ்சு பகுதியில் சேருகின்ற சளியுடைய அளவு குறைவதை நம்ம பார்க்க முடியும். இந்த நெஞ்சு பகுதியில் சேருகின்ற சளியுடைய அளவு குறைய தான் பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல் தேர ஆரம்பிக்கும். இல்லைனா என்ன ஆகும்னா அவர்களுடைய உடல் மிக மோசமாகி கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் காணா கோழையை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவர்களிடையே உண்டு. எனவே நேர்களே, இந்த காணா வாழை அல்லது காணா கோழையை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் சளி, இருமல், சைனசைட்டஸ், அலர்ஜி, ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி அதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.